தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வெட்கப்பட்டு போன அத்தனை இடங்களிலையும் நம்முடைய தலையை நிமிர பண்ணுகிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் ரொம்ப அழகா சொல்லுது. யோசேப்புனுடைய சகோதரர்கள் எல்லாரும் வந்து அவன் பார்த்த சொப்பனத்தின் நிமித்தம் அவனை பகைத்தார்கள் என்று வேதம் சொல்லுது. கூட பிறந்த சகோதரர்களுக்கு முன்னாடி வந்து நான் பெரிய ஆளாக போறேன், கடவுள் வந்து ஒன்றை விட என்னை பெரிய ஆளாக மாற்றுவேன்னு ஒரு சொப்பனத்தை காமிக்கிறாருன்னு சொன்ன உடனே அந்த சொப்பனத்தை அந்த விளக்கத்தை கேட்ட உடனே இவங்களுக்கு ரொம்ப கோபம் வருது. அப்போ எங்களை விட நீ ரொம்ப பெரிய ஆள் ஆயிருவியா அப்படின்னு அத்தனை பேரும் கோவப்படுறாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது, அவன் தகப்பனோ அவன் சொன்னதை தன் மனதிலேயே வைத்து கொண்டான். அப்போ இந்த உலகத்தில் நிறைய தகப்பனார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நிறையவற்றை எங்கே தான் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா மனதில் தான் வச்சுருக்கிறாங்க. வெளியில் நிறைய தகப்பன்மார் வந்து வெளியில் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய வலி, அவங்களுடைய வேதனை, அவருடைய எதிர்பார்ப்பு எல்லாம் எங்கே தான் இருக்கும் அப்படின்னா இருதயத்துக்குள்ளே தான் இருக்கும். வெளி தோற்றத்திற்கு அவங்க வந்து அந்த காரியத்தை எதையுமே காண்பிக்கிறது இல்லை. அதான் ஒருத்தர் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொன்னார், அம்மா வந்து பிள்ளைய வயிற்றில் சுமக்கிறாங்க, ஆனால் அப்பா வந்து பிள்ளைய தலையில் சுமக்கிறாரு அப்படின்னு. அவருடைய இருதயத்தில் அவருடைய மூளையில் எப்பவும் தன்னுடைய பிள்ளையை குறித்து ஓடிக்கொண்டே இருக்கும். நான் நம்புறேன் நமக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார், உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். நான் நம்ம இந்த 7வது நாள் முழங்கால் யுத்த ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போது நான் இந்த பலிபீடத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறேன். அவர் உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். இந்த வருடம் முடிகிறதற்குள்ளே உங்கள் சொந்தங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேர் நடுவிலே கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். ஹல்லேலூயா. பிள்ளை காணாமல் போனான். பிள்ளை தன்னுடைய தகப்பனை விட்டு எல்லா சொத்துக்களை எல்லாத்தையும் வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு ஆஸ்திகளை எல்லாம் அசுத்தமாக அழிச்சிட்டான். ஆனால் திரும்பி வரும்போது வேதம் சொல்லுகிறதா அவனுடைய தகப்பனார் அவனுக்காக ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்துகிறார். ஆனால் அங்கே இருக்கிற ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு மூத்த சகோதரன் கேட்குறான், என்ன நடக்குதுப்பா, என்ன நடக்குது, என்னுடைய வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் நடக்குது, என்ன ஆச்சு, யார் வந்தா, எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ அந்த வேலைக்காரன் என்ன சொல்கிறான்னு தெரியுமா, உங்களை மாதிரி தான் எனக்கும் உங்களுடைய காணாமல் போன அந்த சகோதரன் திரும்பி வந்தான், அவ்வளோதான். அந்த பிள்ளையை குறித்த ஒரு தவறான செய்தியை அந்த தகப்பனார் அங்கே இருக்கிற யாரிடத்துலையுமே பரப்பாத ஒரு தகப்பனார். அவங்க அத்தனை பேரும் அந்த பிள்ளையை குறித்து ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணத்தை வச்சிருக்கும் போது தகப்பன் அத்தனை பேருக்கு முன்பாகவும் அந்த பிள்ளையினுடைய தலையை உயர்த்தி அவனுக்கு ஒரு நல்ல வஸ்திரத்தை கொடுத்து நல்ல பாதரட்சியை கொடுத்து அவன் தலையை நிமிர பண்ணினது போல நீங்கள் இழந்து போன ஒவ்வொரு இடத்திலையும் என்னுடைய தலையை நிமிர பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நம்புறவங்க கரங்களை மேல உயர்த்தி ஆமே நான் நம்புறேன் ஆண்டவரே சொல்லுங்க. அப்பா நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே. ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருப்பேன், நான் உனக்கு ஒரு நல்ல தகப்பனாய் இருப்பேன். நான் நம்புறேன் யாரெல்லாம் தகப்பனார் இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பனாருடைய அன்பை இல்லை தகப்பனாருடைய ஒரு அரவணைப்பை அவங்க ஒருவேளை கொடுக்க நினைக்கலாம், ஆனால் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறீங்களோ, நான் நம்புறேன் அந்த தகப்பன் இல்லாத ஃபீலு, தகப்பன் நம்ம அருகாமையில் இல்லை அப்படின்ற கவலை நமக்கு வேண்டியதே இல்லை. நம்முடைய தேவன் நமக்கு யாரா இருக்கிறார் அப்படின்னா அவர் நமக்கு ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறார், ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறார். இந்த சரணத்தில் பாடணும், ரொம்ப அழகா பாடணும். படுத்துறங்கி மகிழுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் நீர் என்னை ஆதரிக்கிறீங்க. உங்களை பார்த்து கேட்குறேன், பெரியவங்க நிறைய பேர் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் இருக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ வயசு வரைக்கும் நிம்மதியாக படுத்து தூங்குனீங்க? எவ்வளோ வயசு வரைக்கும்? எவ்வளோ வயசு வரைக்கும் அப்பாவை டிபெண்ட் பண்ணி நம்ம வாழ்ந்தோமோ அன்னைக்கு வரைக்கும் நிம்மதியாக படுத்து
சொல்லுங்க, நினைச்சு பாருங்களேன். அப்பா ஃபீஸ் கட்டுவாரு, அப்பா யூனிஃபார்ம் வாங்கி கொடுப்பாரு, அப்பா சாப்பாட்டுக்கு ஏதாவது வாங்கி தந்துடுவாரு, அப்பா வேலைக்கு போயிருக்கிறாரு. இந்த மாதிரி அப்பாவை டிபெண்ட் பண்ணி இருக்கிற வரைக்கும் நம்ம நிறைய பேர் எப்படி தூங்கணும்? நிம்மதியா தூங்கணும். ஆனா எப்போ அப்பாவுடைய ஸ்தானத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம், ஐயோ நம்ம வாழணும், நம்ம நிக்கணும், நம்ம சம்பாதிக்கணும், அது தவறல்ல சொல்றேன். அந்த உணர்வு, அந்த விஷயம் என்னைக்கு வந்துச்சோ அன்னையிலேருந்து நமக்கு பொறுப்பு அதிகமாயிடுச்சு. ஆனா என்ன போச்சு அப்படின்னா தூக்கம் நிறைய போயிடுச்சு. ஆனா இந்த பாடல் எழுதின தேவ மனுஷன் என்ன எழுதுறாரு அப்படின்னா, இல்ல நீ படுத்துறங்கி நிம்மதியா நீ தூங்கணும். ஏன் அப்படின்னா பரலோக தகப்பன் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறார். பரலோக தகப்பன் இருக்கிறார். யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் என் எதிர்காலத்தை கையிலே வைத்திருக்கிறார். என்னுடைய தகப்பனுக்கு என்ன செய்யணும்னு என் தகப்பனுக்கு தெரியும். ஆமேன். கவலையோட ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கல, ஆனா சந்தோஷத்தோட ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதற்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஓனருக்கு கவலை அதிகமா இருக்குமா, வேலை செய்யறவங்களுக்கு கவலை அதிகமா இருக்குமா? சொல்லுங்க சத்தமா. நீங்க ஓனரா, நீங்க வேலைக்கார ஆளா? அப்போ ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ வேலைக்காரனா இரு. நம்ம எப்பவுமே ஒரு காரியத்தை இது நமக்கு அவ்வளோ சீக்கிரமா வராது. ஆனா என்ன பண்ணணும்னா, நம்ம நிறைய நேரத்தில் பிராக்டிஸ் பண்ணணும். நம்ம நிறைய பேர் இந்த உலகத்துல ஓனர்ஷிப்பை நம்ம நிறைய பேர் கையில எடுத்துறோம். நிறைய பேர் ஓனர்ஷிப்பை கையில் எடுத்துருக்கிறேன். நான் தான் என் பிள்ளைக்கு நான் தான் அதிகாரி, என் குடும்பத்துக்கு நான் தான் அதிகாரி, என்னுடைய வருமானத்துக்கு நான் தான் அதிகாரி, எல்லாத்தையும் நம்ம கையில் எடுத்துருக்கிறோம். ஆனால் இல்லை, நம்ம என்ன பண்ணணும்னா அவருடைய கையில் கொடுக்கணும். அதை ரொம்ப அழகா ஒரு பாடல், பெர்க்மன்சியா பாடல், எஜமான நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை, எஜமான நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை, உங்க பிள்ளைனா நானேன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. எலியாவை காகம் கொண்டு போஷித்தீரே, திட்டங்களை தருபவரும் நீர்தானையா. அப்போ எஜமானன் யாரு? சத்தமா சொல்லுங்க, எஜமானன் யாரு? என் பிள்ளைக்கு எஜமானன் யாரு? எனக்கு எஜமானன் யாரு? எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய எஜமானன் நீங்க தான் ஆண்டவரே, என்னுடைய எஜமானன் நீங்க தான் ஆண்டவரே, என்னுடைய எஜமானன் நீங்க தான் ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு கவலை வேண்டாம், எனக்கு கவலை வேண்டாம், என்னை குறித்து உங்களுக்கு ஆமேன், உங்களுக்கு கவலை இருக்கிறதற்காய், உங்களுக்கு எண்ணம் இருக்கிறதற்காக நன்றி. நீர் எங்களுக்கு ஒரு நல்ல தகப்பன், எனக்கு ஒரு நல்ல தகப்பன் அவர், எனக்கு ஒரு நல்ல தகப்பன் அவர். இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேர் அப்பாவுடைய அன்பு நீங்க நிறைய பேர் தூரத்தில் வச்சு பார்க்கலாம். எங்க அப்பா என்ன நேசிக்கிறாருன்னு எனக்கு தெரியும், ஆனா ஒரு நாள் கூட என் தகப்பனார் எனக்கு ஒரு நல்ல வார்த்தையோ இல்லை ஒரு முத்தமோ இல்லைன்னா ஒரு அன்பான வார்த்தையோ கண்டிப்பா எங்க அப்பா என்னை பார்த்து பேசினதே இல்லை. ஆனா அதுக்காக அந்த அப்பா தவறான அப்பாலாம் கிடையாது. உள்ளத்துக்குள்ள பாசத்தை வச்சுட்டு வெளிப்படுத்த தெரியாத ஒருத்தர் தான் இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய அப்பாங்க. நிறைய அப்பாவுக்கு உள்ளத்தில் இருக்கிற பாசத்தை வெளியில கண்டிப்பா அவங்களுக்கு தெரியவே தெரியாது. வெளியில கரிச்சு கொட்டுற மாதிரி, வெளியில கோவப்படுறது மாதிரி இருப்பாங்க, ஆனா பிள்ளைக்காக அவ்வளவு செய்வாங்க. ஆனா நம்முடைய தகப்பன் அப்படி அல்ல, பரம தகப்பன் அப்படி அல்ல. அவருடைய அன்பை நம்மளால உணர முடியும், அவருடைய பாசத்தை நம்மால உணர முடியும், அவருடைய அரவணைப்பை நீங்க உணர முடியும். திருச்சபையில எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள், எத்தனையோ குழந்தைகள் இருக்கிறார்கள், நூற்றுக்கணக்கான குழந்தைகள் நம்முடைய திருச்சபையில் வருது. நிறைய பிள்ளைங்க முடிக்கும் போது எங்கிட்ட குழந்தைங்க ஜெபம் பண்ணுவாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி எனக்கு ஞானம் வேணும், எனக்கு படிப்பு வேணும், எங்கள் அப்பா நல்லா இருக்கணும், எங்கள் அப்பா குடிக்கக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் குறிப்பிட்ட 2 பிள்ளைகளை நான் எப்போவுமே வாட்ச் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். வாய் நிறைய என்னை அப்பா அப்படின்னு கூப்பிட்டு ஜெபம் பண்ணி முடித்த உடனே அப்படியே கட்டி பிடிச்சிக்குவாங்க. கட்டி பிடிச்சிட்டு அவங்க என்னை கட்டி பிடிக்கும் போதே என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னா, எனக்கு அந்த பிள்ளை ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா அந்த குழந்தைங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா தகப்பன் இல்லாத பிள்ளைகள். அவங்க என்னை அப்படியே கட்டி பிடிக்கும்போது
ஸோ ஏதோ ஒன்று அவங்க மிஸ் பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று அவங்களுக்கு இல்லை, ஏதோ ஒரு பாசம் அவங்களுக்கு தூரமாக இருக்குது அப்படின்னோடனே அவங்க கை எடுக்கிற வரைக்கும் நான் அப்படியே கட்டி பிடிச்சி ஆண்டவரும் நான் ஆசீர்வதிப்பார். அப்போ நான் நம்புகிறேன், இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்குற யாராவது ஒருத்தர் ஒருவேளை தகப்பனுடைய அன்பை ஒருவேளை நீங்கள் ஒருவேளை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இருக்கலாம். எங்கள் அப்பா உயிரோடு இருந்தால் எப்படி இருந்திருக்குன்னு தெரியுமா? எங்கள் அப்பா உயிரோடு இருந்தால் இந்த மாதிரி நிலைமைக்கு என்னை விட்டுருப்பாரா? எங்கள் அப்பாவை நான் ரொம்ப நினைக்கிறேன், எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப நல்லவராக இருந்தார். ஆனால் நான் நம்புகிறேன், இல்லை, உலகத்தில் இருக்கிற அப்பா அம்மாவுக்கு ஒரு லிமிட் இருக்குது. உலகத்தில் இருக்கிற அம்மா அப்பா நம்மளோட இருக்கிறதுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஆனால் கடைசி வரையிலையும் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்கிற ஒரு பரம தகப்பன் நமக்கு உண்டு. அவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போவார். அவர் உங்க பிள்ளைகளுக்கு நல்லவராய் இருப்பார். அவர் உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார். ஹல்லேலூயா. யோசேப்பு தன்னுடைய அவன் வாழ்க்கையில யாரை ரொம்ப மிஸ் பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க நீங்க? எகிப்திற்கு போய் யோசேப்பு யாரை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பார்? யாரை? ஏன்னா அம்மாவை பற்றி அம்மாவும் யோசேப்பும் அப்படின்றதுல நம்ம சாப்டர்ல நிறைய இடத்துல வாசிக்கவே முடியாது. ஆனா என்ன வாசிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அப்பாவும் யோசேப்பு, அவங்க அப்பா பலவர்ண அங்கேயே வாங்கி போட்டு அவனை அழகு பார்த்தாரு. அவங்க அப்பா தங்கூடையே அவனை படுக்க வச்சிருந்தாரு. அவருக்கு ரொம்ப பிரியமான பிள்ளையா யோசேப்பு இருந்தான். ஆனா ஆண்டவர் சில நேரத்தில் ஃபர்ஸ்ட் யாரை விட்டு ரொம்ப பிரிச்சுட்டார் அப்படின்னு சொன்னா, அந்த அப்பா விட்டு தான் ரொம்ப பிரிச்சார் அந்த அப்பா. ஆனா ஒன்று நினைத்து கொள்ளுங்க, சில நேரத்தில் சில உறவுகளை, சில அன்புகளை ஆண்டவர் நம்மளை விட்டு பிரிக்கும் போது நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். சில கல்யாணமான பிள்ளைகள் அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சு கணவனாருடைய வீட்டிற்கு போகிறதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் ஒரு உறவை ஆண்டவர் நம்மை விட்டு பிரிக்கிறார் அப்படின்னு சொன்னால், உங்களை தலைவனாய் தலைவியாய் மாற்றி உங்களை நிறைய பேருக்கு கர்த்தர் உறவாய் மாற்ற போறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆண்டவர் இந்த அப்பாவை விட்டு பிரித்து அவருடைய அன்பை அவர் மிஸ் பண்ணாலும், அந்த எகிப்து தேசத்திலே ஆண்டவர் யோசேப்புக்கு நல்ல தகப்பனாகவே இருந்தார். ஹல்லேலூயா. அப்பா செய்ய முடியாதது அப்பாவால கண்டிப்பா எகிப்து தேசத்துல அவனை கொண்டு போய் விடவே முடியாது. ஆனா அப்பா செய்கிறத விட 100 மடங்கு அதிகமாய் என் பரலோக தகப்பனார் யோசேப்புக்காக செய்தார். அந்த பரலோக தகப்பன் தான் வாக்கு கொடுக்கிறார், உன் தகப்பன் செய்ததை விட, உன் தகப்பன் செய்ய வேண்டும் என்று நினைத்ததை விட பல மடங்கு என் மேல் கரிசனை உள்ளவர் எனக்காக செய்து முடிப்பார். அப்படியே எல்லாரும் எழும்பி நிற்கலாம். இந்த 7 நாள் முழங்கால் யுத்த ஜெபத்துல ஆண்டவர் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை ஆண்டவர் பேசினார், நிறைய பேசினார். 7 நாட்களும் இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துல கலந்து கொண்டவர்களுக்கு தெரியும், ஐயோ ஆண்டவருடைய வார்த்தை எத்தனை வார்த்தை தெரியுமா? எப்படியெல்லாம் ஆண்டவர் தைரியப்படுத்தினார், எப்படியெல்லாம் ஆண்டவர் பலப்படுத்தினார். ஆனா எனக்கு பர்சனலா இந்த 7 நாட்கள் முழங்கால் யுத்த ஜெபத்துல எனக்கு பர்சனலா பிடிச்ச ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவன் தாமதித்து கொண்டு இருந்த போது, தேவ சமூகத்திலே போயிட்டு சகரியா தாமதித்து கொண்டு இருக்கிறத பார்த்த உடனே சுத்தி இருந்தவர்கள் எல்லாம் என்ன பண்ணினார்களாமா? ஆச்சரியப்பட்டார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஜனங்கள் சகரியாவுக்காக காத்திருந்து அவன் தேவாலயத்தில் தாமதித்ததினால் ஆச்சரியப்பட்டார்கள். அப்படின்னா தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள சகரியா பலி செலுத்துவதற்காக போயிட்டு உடனே திரும்பி வந்துடணும், ரொம்ப நேரம் அங்க இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அங்க போகும்போதே சங்கிலியை கட்டி தான் உள்ள அனுப்புவாங்க, டைம் ஃபிக்ஸ் பண்ணி தான் அனுப்புவாங்க, இவ்வளவு நேரத்துக்குள்ள நீங்க முடிச்சுட்டு வெளியே வந்துடணும் அப்படின்னு. ஆனா உள்ளுக்குள்ள இருந்து சகரியாய் வருவதற்கு தாமதம் பண்றார் அப்படின்னு சொன்னா 2 நடக்குது. ஒன்னு அங்க விழுந்து செத்துருப்பாரு, இல்ல அப்படின்னா ஆண்டவர் அங்க ஏதோ அவனோட பேசுறாரு. இந்த 2 தான். சங்கிலி சத்தம் வராததுனால அவர் சாகல, உயிரோடு இருக்கிறாருன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா என்னன்னா, இந்த சகரியா உள்ள என்ன பண்றாரு, என்ன செஞ்சிட்டு இருக்காரு, அவர் என்ன பேசுறாரு? அவர் தேவன் தனக்கு ரொம்ப நாள் ஜெபித்த எல்லா ஜெபத்திற்கும் சகரியாவுக்கு ஆண்டவர் உள்ளே பதில் கொடுத்து கொண்டிருந்தார்.
இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தில் கலந்து கொள்ளாத ஒரு சிலர் இருப்பீர்கள். அவர்களுக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் எல்லா இடத்துலையும் நம்ம அவசரப்படுறதே இல்லை. எல்லா இடத்துலையும் அவசரப்படுறதே இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரம் அங்கே இருக்கலாமா, இன்னும் கொஞ்ச நேரம் அங்கே இருக்கலாமா. அதான் உதாரணத்திற்கு நிறைய பேர் செல்ஃபோனை யூஸ் பண்ணுறாங்க பாருங்களேன். அதை கொஞ்ச நேரம் வைக்கிறியா, அதுலேருந்து கொஞ்ச நேரம் எந்திரிச்சு வர்றியா, ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம். நம்ம எதுக்கு தாமதிக்கிறோம் தெரியுமா? செல்ஃபோனை கீழே வைக்கிறதுக்கு தாமதிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இடத்துல பேசுகிறதுக்கு நம்ம நிறைய பேர் தாமதிக்கிறோம். நிறைய பேர் சேட் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம நிறைய நேரம் சேட் பண்ணுறோம். ஆனால் நிறைய பேருக்கு எங்கே அவசரம் தெரியுமா? சர்ச்சுக்கு வந்தால் அவசரம், தேவ சமூகத்தில் உட்கார்ந்தா அவசரம். பாட்டு சீக்கிரமாக முடியாதா, ஆராதனை சீக்கிரமாக முடியாதா, ஒரு அதிகாரத்தை வாசிக்க வேண்டியது தானே, சிம்பிளாக ஒரு அதிகாரத்தை வாசிக்க வேண்டியது தானே, 4 வசனம் இருக்கிற மாதிரி ஒரு அதிகாரத்தை வாசிக்க வேண்டியது தானே. நம்ம அவசரமாக கடந்து போகிறது எங்கே தெரியுமா? தேவ சமூகத்தை விட்டு. ஆனால் ஒன்று நீங்கள் நினச்சிக்குங்க, தேவ சமூகத்தில் யாரெல்லாம் தாமதிக்கிறார்களோ, தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து எழும்பி வர்றதற்கு யாருக்கு தோணாமல் இருக்குதோ, இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் 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 கொஞ்ச நேரம் உங்களோட இருக்கணும் ஆண்டவரே, லேட்டாக என்ன இவ்வளோ நேரமாக ஜெபம் பண்ணுவீங்க, என்ன இவ்வளோ நேரமாக பைபிள் வாசிப்பீங்க அப்படின்னு கேட்குற லிஸ்ட்டில் இருந்தா, இந்த மனுஷன் மட்டும் இல்லை, நீங்கள் மோசேக்கு அப்புறம் வந்த ஜோஷுவாவை பாருங்க. மோசே முடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் நூனின் குமாரனாகிய ஜோஷுவா என்னும் பணிவிடைக்காரன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். அப்போ தேவ சமூகத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்றான். நீங்க தான் முதல் பேர் சபா வரைக்கும் பேர் பெற்ற தீர்க்கதரிசியை பாருங்க. வேதம் சொல்லுது, ஏலியின் பிள்ளைகள் பேலியாளின் மக்களா இருந்தார்கள், ஆனால் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் தேவ சமூகத்திலே வளர்ந்தான். பிரதர் சிஸ்டர், பெரிய சீக்ரெட் என்ன அப்படின்னா, வாலிப தம்பி, நீ எங்கிருந்து எழும்பி வர்றதுக்கு தாமதம் பண்ணணும்னா, நீங்க தேவ சமூகத்திலிருந்து உட்கார்ந்து எழுந்து வர தாமதம் பண்ணீங்கன்னா, நிச்சயமா சொல்றேன், சகரியாவினிடத்துல பேசி ஆசீர்வதிச்ச கர்த்தர் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்க கண்டிப்பா தீர்மானம் எடுங்க, அவசரப்படாதீங்க. தேவன் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். அப்பதான் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற முடியும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறேன். ஆண்டவரே, நான் எப்பவுமே எதுக்கு தாமதிப்பேன்னா, இனி உங்க சமூகத்திலிருந்து வருவதற்கு தான் நான் தாமதிப்பேன். ஹல்லேலூயா. கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க, அப்பாவை பார்த்து, என் கண்ணீரை தொடச்சதை பார்த்தா எனக்கு நீங்க அம்மா மாதிரி ஆண்டவர், நீங்க எனக்கு தாய் ஆண்டவரே. என் விண்ணப்பத்தை நீங்க கேட்டதை பார்த்தா நீங்க எனக்கு தகப்பன ஆண்டவரே. என் கண்ணீரை துடைச்சதை பார்த்தா அம்மான்னு சொல்லணும். சத்தமா கையை உயர்த்தி, என் கண்ணீரை துடைச்சதை பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்பதை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை ஏந்துவது தாங்குவதும் அம்மான்னு சொல்லணும். உங்க ஊருக்கத்தை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். 2 கரங்களை மேல உயர்த்தி அப்பான்னு கூப்பிடுவே, உம்மா அம்மான்னு சொல்லுங்க. இந்த வார்த்தையை ஆண்டவர் கேட்க விரும்புகிறார். என் தகப்பனாரால சில தூரம் வர முடியாது, என் தகப்பனாரால சில தூரம் வர முடியாது. உம்மா அப்பான்னு கூப்பிடத்தா, அப்பான்னு பிடுவே. நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னுடைய மாமிச தகப்பனுக்கு, உங்களுடைய மாமிச தகப்பனுக்கு உங்களுடைய வீடு வரைக்கும் தான் வர முடியும். சகோதரர்கள் திட்டும் போது உனக்காக பரிந்து பேச முடியும்.
யாராவது ஒருத்தர் உன்னை ஏசுனாங்கன்னா பாதுகாப்பு கொடுக்கிறதற்கு தகப்பனாரால முடியும். யோசேப்பை பார்த்து அவனுடைய தகப்பனாகிய யாக்கோபு அப்படிதான், உன் கூட ஒரு ஏரியா வரைக்கும் நான் வர முடியும். ஆனால் யோசேப்பை பார்த்து பரலோக தகப்பனார் வாக்கு கொடுக்கிறார், நீ எந்த இடத்துல போனாலும், நீ எகிப்திற்கு போனாலும் யோசேப்போடு கூட ஆண்டவர் கடந்து போனார். இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உலக தகப்பன் வர முடியாத சில இடங்களிலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் வருவேன், அந்த இடத்துல நான் உனக்காக நிற்பேன். Thank you Jesus. இந்த இடத்துலயும் என் அப்பாவை நான் இழுக்க மாட்டேன், இந்த இடத்துலயும் என் அப்பாவை கொண்டு போய் விட்டுட்டு நான் எதுக்கு அசிங்கப்படுத்தணும், எங்க அப்பா அதை பார்த்து எதுக்கு துக்கத்தோட கடந்து வரணும் அப்படின்னெல்லாம் உங்க மனசுல நினைக்கலாம். ஆனா பரலோக தகப்பன் உங்களோட கூட வந்தா உங்களை அவமானப்படுத்த விடமாட்டாரு, உங்களை வெட்கப்படுத்த விடமாட்டாரு. அந்த தேவனாகிய கர்த்தர் தான் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு தகப்பனாக இருப்பேன், நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. நம்புறவங்க கரங்களை முழுவதுமாய் தட்டி, உம்மை போல அம்மா இல்லை, உங்களை போல அப்பா இல்லை, உங்களை போல யாருமே இல்லை. நன்றி ஆண்டவரே, நன்றி. கரங்கள் எல்லாரும் மேல ஓ இல்ல 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 இல்ல, உம்மை போல யாரும் இல்லப்பா. இல்ல 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 இல்ல, உம்மை போல யாரும் இல்லப்பா. எல்லாரும் சேர்ந்து உம்மை போல அம்மா இல்ல, உம்மை போல அப்பா இல்ல, உம்மை போல நண்பன் இல்ல, உம்மை போல யாரும் இல்ல. சொல்லுங்க, உம்மை போல அம்மா இல்ல, உம்மை போல அப்பா. எல்லாரும் உம்மை போல நண்பன் இல்ல, உம்மை போல யாரும் இல்ல. கையை உயர்த்தி அப்பா பார்த்து சொல்லுங்க, இல்ல இல்ல இல்ல. சத்தமா சத்தமா, எஸ், உங்க சத்தம் இன்னும் மேல உயர். எஸ், நிறைய பேரை தகப்பனை போல அணைக்கிற தேவனுடைய சமூகம், அந்த பிரச்சனையை நமக்காக தீர்த்து வைக்கிற தேவன். என் தகப்பனார ஒரு லிமிட் வரைக்கும் தான் வர முடியும், ஆனா என்னுடைய பரலோக தகப்பனார் அதை விட தாண்டி வருகிறவர். சொல்லுங்க சத்தமா, இல்ல 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 இல்ல, உம்மை போல யாரும் இல்லப்பா. இல்ல 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 இல்ல, உம்மை போல யாரும் இல்லப்பா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கோருவே. ஆராதனையா ஆராதனை 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 ஆராதனை. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததினால் பாடோ. திருக்கரம்
கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததினா இப்ப கையில் இயேசுவே முழு பலத்தோடு உங்க சத்தம் உயரட்டும். அன்பிற்காக நன்றி உம்மளவில்லா அன்பிற்காக என்ன நான் செலுத்திடுவேன். 1000 பாடல்களோ என்னுயிர் காலம் முழுதும் உங்க ரட்சிப்பை உயர்த்திடுவேன். இப்ப சொல்லுவ இயேசுவே ஹalleluya. இந்த வார்த்தையை உச்சரிக்க தேவனுடைய மகிமை எதிர்க்கிறவர்களுக்கு முன்பாக தள்ளினவர்கள் மத்தியிலே எனக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர். நன்றி உம்மளவில்லா அன்பிற்காக எதிர்க்கிறவர் ஹalleluya. தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பால் கனம் பண்ணினி. இது நடக்கும் எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர்கள் மத்தியில். ஆராதித்துக் கொண்டிருக்கும் போதே ஹalleluya அன்பாக கனம் பண்ணினி. இப்ப கைகளை இயேசுவே திரும்ப இயேசுவே உங்க கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஐயா. நான் உனக்கு நல்ல தகப்பனாயிருப்பேன். நான் உனக்கு நல்ல தகப்பனாயிருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எனக்கு ஒரு தகப்பன் உண்டு, எனக்கு ஒரு தகப்பன் உண்டு. நான் ஆராதிக்கிற என்னுடைய தகப்பன்
எந்த நிலைமையிலே நான் இருந்தாலும் என்னை உயர்த்துறதற்கு வல்லவர், என்னை உயர்த்துறதற்கு வல்லவர். நன்றி அப்பா, நன்றி. உங்க பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவர், உங்க வழி நடத்துதலுக்காக நன்றி ஆண்டவர். உங்க